நீங்க கேக்குற கேள்வியில அவன் மொத்த உண்மையும் அப்படியே கக்கணும் சார். ஒருவேளை சொல்லலைன்னா அவன் ஜெயிலுக்கு போயிருவாங்கிற பயம் இருக்கணும். நாம நினைச்சது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த கேஸ்ல இருந்து மாறனை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் உள்ள போயிடுவாங்க. இல்ல வீரா, வீரா இது எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. வீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது எப்படி விட்டா உண்மையை நிரூபிச்சிருவா. இது தெரிஞ்சா அப்போ 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 நான் ஒரே நாள் எல்லாத்தையும் எழுந்துருவேனே. என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுவாளே. என் முகத்துல அவ தாலியை தூக்கி வீசிட்டு போயிடுவாளே. இல்ல 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 இது நடக்கக்கூடாது. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலான்னு யோசி ராகவா. யோசி. விடக்கூடாது. இப்ப எப்படி நீ இதுல இருந்து வெளியே வர போற? உண்மை தெரிஞ்சா மொத்தமா போயிரும்ல. இங்க பாடுறா, உன் அப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. கண்மணி உன்னை விட்டு போயிருவா. லைஃப் லாங் நான் ஜெயில தான் கழிக்கணும். இல்ல இல்ல இது விடக்கூடாது. என்ன பண்றது? யோசி ராகவா, என்ன பண்றது? யோசிடா, என்ன பண்றது? மாறா. மாறனாலதான் என்னை காப்பாற்ற முடியும். அவ உள்ள போனா மட்டும்தான் நான் வெளியில இருக்க முடியும். மாறா, நீ தாண்டா அதை செய்யணும். எனக்கு வேற வழி தெரியலடா. எந்த சிச்சுவேஷன்லையும் நீ எனக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. சாரிடா தம்பி, எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். அதுக்கு இது உன்னதா வழி. மாறா, என்னத்த? வீரா வக்கீல கூட்டிட்டு வந்திருந்தா. நானும் அவள்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை விடவே மாட்டேன்றா. திரும்ப ரொம்ப டீப்பா நோண்ட ஆரம்பிக்கிறா. டேய், இப்ப பிரச்சனை அது இல்லடா. அவ லாயர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ராகவன் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டான். அவன் முகத்துல அப்படி ஒரு பதட்டம், அப்படி ஒரு பயம், அப்படியே போயிருக்கான். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எங்க போனா? அவ ரூமுக்கு தாண்டா போயிருப்பான். சரி வா. ராகவா, 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 ராகவா. காண
காணுமே அவனை. எங்கத்த? தெரியலையே. சரி வா வா வா. டேய் எங்கடா இங்கேயும் காணும் அவனை. எங்க போயிருப்பான்? மாறா, ரொம்ப பயமா இருக்குடா. எங்கடா அதராத போயிருப்பான் இரு. அவன்? எங்க போன? அவன் முகமே சரியில்லடா. ரொம்ப பதட்டமா இருந்தா. அவன்தான். ஹலோ ராகவனா, டேய் எங்கடா இருக்க? மாறா மாறா நான் போறேன்டா. இனி இனி என்னால உயிரோட வாழ முடியாது. டேய் வீர எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்பா என்ன அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நானே செத்துறேன்டா. டேய் ராகவா, தப்பா எதுவும் முடிவெடுக்காத. என்ன சொல்றான்டா? எங்க இருக்க இப்போ முதல்ல நீ முதல்ல அதை சொல்லு. டேய் நான் செத்துறேன்டா. என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம். டேய் தேவையில்லாம பேசிட்டு எங்க இருக்க சொல்லு. நான் செத்துறேன்டா. நீ அது சந்தோஷமா இரு. டேய் என்ன சொல்றான் அவன்? எங்க இருக்கா? சூசைட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். சூசைடா? ஐயோ ராகவா, எங்கடா இருக்கா? எங்கடா இருக்கா? என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? அவன் ஏதாவது ஒரு பண்ணிக்க நிமிஷம் போறான்டா. இருக்க, பதறாத, எங்க இரு, இருப்பான்டா? இரு. ராகவா, அவன் வீட்டு விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. வீட்ல இங்கதான் நம்ம இருக்கான். தேடிட்டோமே, ஃபுல்லா தேடிட்டோமே, அவன் எங்கேயுமே இல்லையே. மாடியில 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 ராகவா, ராகவா. ராகவா, டேய், டேய், ராகவா, டேய். ராகவா, ராகவா. அத்தை, ஐயோ, விடு அத்தை, ஐயோ, அத்தை, பண்ணிக்காத. அத்தை, விடு. டேய் சொன்னா கேளு ராகவா. தப்பு பண்ற. தொடாதீங்க. ராகவா சொன்னா கேளு. தொடாதீங்க. தொடாதீங்க. கத்தி விடுறா. டேய், விடுறா. டேய் அத்தை, ராகவா. விடுறா. டேய் விடுறா டேய், விடுறா. நான் சாகுறேன்டா. டேய், 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 சொன்னா விடுறா. கேளு, விடு. அத்தை, விடு. டேய், விடுறா. ராகவா விடுறா. விடுங்கற. அறிவு கட்டம். முட்டாள். ஏன்டா 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 இப்படி பண்றீங்க? இப்படி சாகிறதுக்காடா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். யாருமே நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? நிம்மதியா இருக்க மாட்டீங்களாடா? பைத்தியமாடா உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு அப்படி? எனக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம். நான் சாகுறதா சரி. டேய் என்னை விட்டுறா. நான் செத்துறேன்டா. செத்துறேன். முட்டாள் முட்டாள். உன்னை சாவ கொடுக்க வாடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். டேய் நான் வேற என்னடா பண்றது? அப்பாவும் வீராவும் உண்மையை கண்டுபிடிக்க விட மாட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் போயிடும். அப்பா என்ன அடிச்சே துரத்திட்டு வர்றா. கண்மணி கண்மணி கண்மணியா அப்புறம் என் மூஞ்சில முழிக்க மாட்டா. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? டேய் அப்பெல்லாம் நடக்காதுடா. இல்லடா இதுக்கு மேல யாராலும் சமாளிக்க முடியாது. கண்மணிக்கு அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு என்ன வெறுத்து ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நான் போறேன்டா. நான் போறேன். டேய், டேய், விடுடா மரா. திரும்ப திரும்ப மறுபடியும் என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா உயிரோட இருப்பாராடா? ஏன்டா இப்படி பண்ற? வேற என்ன பண்ண சொல்ற அத்தை? சும்மா ஒரு பேச்சுக்கு மாறனுக்கு பதிலா நான் ஆக்சன் பண்ணியிருந்தா என்ன செய்வேன்னு கண்மணி கிட்ட கேட்டேன். நான் கட்டின தாலியை கழட்டி என் முகத்துல வீசிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றா அத்தை. இப்போ இப்போ உண்மை தெரிஞ்சா அது நடக்கும் தானே? ராகவா, அந்த கொடுமையில அனுபவிச்சுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? வேணாம் அத்தை, வேணாம் அத்தை, வேணாம். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா. ஏய் உன் அவசர புத்தி தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமாடா? அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா? உன்னை மாட்டி ஒண்ணுன்னு இருந்தா நான் எப்பவோ செஞ்சிருப்பேனடா. டேய் நீ என்ன மாட்டி விட மாட்ட. ஆனா இப்ப வீர உண்மையை கண்டுபிடிக்க போறானே, அதுக்கப்புறம் உன்னால தடுக்க முடியும்? டேய் அவளால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுடா. மாறா வேற வழி இல்லாம தான் நான் சாக முடிவெடுத்தேன்.
எனக்கு வாழணும் தாண்டா ஆசை. அப்பாவுக்கு என் மேல இருக்க இதே நம்பிக்கையோட, கண்மணிக்கு என் மேல இருக்க இதே அன்போட நான் வாழணும்டா. நான் வாழணும்டா. ஏய், காப்பாத்துடா. காப்பாத்துடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா, காப்பாத்துடா. டேய், நான் வாழணும்டா. டேய் மாறா, என்னை எப்படியாவது காப்பாத்துறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. என்ன காப்பாத்துறா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மாறா, டேய், என்னை எப்படியாவது காப்பாத்துறா. வீரா, வீராவுக்குள்ள ஒன்றும் தெரிஞ்சது கூடாதுடா. எல்லாம் போயிடும்டா. டேய், ப்ளீஸ்ரா. டேய், ப்ளீஸ்ரா. இந்த ஒரு தடவை என்ன நம்புடா, உனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்றேன். வீராக்கெல்லாம் உண்மை தெரியாது. டேய், எப்படா சரி பண்ண போற? என்ன எதுவும் கேட்காத. லாஸ்டா ஒரு தடவை நம்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைலாம் பார்க்காது. எனக்கு வேற வழி தெரியலடா. எனக்கு வேற வழி தெரியல. நான் என்னத்த பண்றது? நான் என்ன பண்றது? அத்தை, எனக்கு வேற வழி தெரியல அத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. விட்டுற மாட்டோம்டா. அப்பாக்கு தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவாரு ராகவா. உனக்கு ஏதாவது ஆயிட்டா நாங்கெல்லாம் என்னடா பண்ணுவோம்? வீரா, வீரா, என்ன எதுக்கு இப்படி கத்திட்டே வர? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இந்த சிஐடி வேலை? புரியல. இங்க பாரு வீரா, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனது நான். இதை சுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என்னால சமாளிச்சிட முடியும். நல்லதோ கெட்டதோ இதை நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆகாது. முதல்ல இந்த மாதிரி கோமா பேசுறதை நிறுத்துறியா? இப்ப நான் என்ன பண்ண? எதுக்கு அந்த விட்னஸ் போய் பாக்குற? எதுக்கு லாயரை கூட்டு வந்து இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க? உன்னை இதெல்லாம் செய்ய சொல்லி கேட்டேனா நானு? இந்த கேஸ்ல இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தி ஒண்ணு நான் கெஞ்சினா? நீ கெஞ்சலாம் கெஞ்சல, அதெல்லாம் இப்ப பிரச்சனையே கிடையாது. என்னால என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வீரா, உன் உதவி எனக்கு தேவையில்லைங்கிற. நீ சொன்னா நான் விலகிக்கணுமா? முடியாது. இது என் அண்ணன் சாவ பத்தின கேஸ். எப்படி போனாலும் பரவாயில்லன்னு என்னால அப்படியே சும்மா இருக்க முடியாது. எனக்கு இதுல ஏதோ தப்பா இருக்குன்னே தோணுது. அத நான் கண்டுபிடிச்சே தீருவேன். மாறா, உன்னை சுத்தி ஏதோ பெருசா சதி நடந்துட்டு இருக்கு. அது உனக்கு புரியுதா புரியலையா? இல்ல புரிஞ்சு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு தான் தெரியல. அது என்ன சதியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்ப? நீ என்ன செய்வ? எல்லாத்தையும் நீ கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க. அது எனக்கு நல்லா புரியுது மாறா. எனக்கு என்னமோ நீ ஜெயிலுக்கு போறதுலதான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் ஜெயிலுக்கு போறேன், என்ன தூக்குல போடுறாங்க, அது ஏன் பிரச்சனை. நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னால அப்படி எல்லாம் ஒதுங்க போக முடியாது. ஏன்? ஏன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை நீ வந்து நிக்கிறல, அந்த மாதிரி தான் இதுவும். உனக்கு ஒரு பிரச்சனைனா நானும் வந்து நிப்பேன். என் அண்ணனை இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா என் அண்ணனுக்கும் உனக்கும் முன்பகை இருக்கிறதா நம்ப வைக்க பாக்குறாங்க. இந்த ரூம்ல நீயும் நானும் தானே இருக்கோம். சம்பந்தமே இல்லாம என் அண்ணன் கழுத்துல இருந்து ருத்ராட்சம் நம்ம ரூம்ல இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? யாரோ பயங்கரமா பிளான் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது யாரு, எதுக்காக செய்யறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வீரா, நீ என்ன பேசினாலும் சரி, என்ன நீ அடிச்சாலும் சரி, நான் இதுல இருந்து பின் வாங்க மாட்டேன். கடவுளே, நான் என்ன பண்ண? மாறா, தப்பு செய்யாத நீ தண்டனை அனுபவிக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. வீரா, தயவு செஞ்சு இதுக்குள்ள இன்வால்வ் ஆகாத. முடியாது மாறா. முடியாதா? முடியாது. சரி, இப்போ சொல்றேன்டி. இத்தனை நாளா நான் சொல்லாத விஷயத்த சொல்றேன். உங்க அண்ணனுக்கும் எனக்கும் முன்பாக இருந்தது உண்மைதான். நான் பிளான் பண்ணி தான் உங்க அண்ணன் மேல காரை ஏத்துனேன். போதுமா? என்ன சொல்ற?
ஆமா, இதுக்கு மேல நீ இன்வெஸ்டிகேட் பண்ணனா உனக்கு இந்த உண்மை தான் தெரிய வரும். அதனால தான் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன். நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற. நீ என்னை இவ்வளோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை வீரா. மரா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும்? என்னடி தெரியும்? நான் குடிச்சா என்ன செய்வேன், எப்படி நடந்துப்பேன்னு உனக்கு தெரியுமா? என்னால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு கூட பகையை வளர்த்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு பெத்த அப்பாவே என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. உனக்கு என்ன நம்பிக்கை வேண்டி கிடக்கு? உங்க அண்ணன் மேல எனக்கு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. அது என்ன காரணம்னால உன்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அது என் பர்சனல். அவன் எப்போ மாட்டுவான், அடிக்கணும், பழி வாங்கணும்னு காத்துட்டு தான் இருந்தேன். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நானும் ராகவனும் காரில் வரும்போது நான் கொஞ்சம் போதையில் இருந்தேன். நடுவில் உங்கள் அண்ணன் ஆட்டோவில் பார்த்தேன். கோவம் ஒரு மாதிரி தலைக்கேறிடுச்சு. வேணும்னே தான் காரை கொண்டே ஆட்டோவில் மோதினேன். ஆனால் அவனை கொல்லணுங்கிற மோட்டிவெல்லாம் எனக்கு கிடையாது. அவனை அடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் செத்துட்டான். ரூமில் ருத்ராட்சி யார் கொண்டு வந்து வச்சான்னு கேட்டல, நான் தான் கொண்டு வந்து வச்சேன். அவன் கூட நடந்த சண்டையில் அவன் கழுத்துல இருந்து அருந்து என் கையோட வந்துருச்சு. மரா, நீ ஏதோ இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். இது என் பர்சனல், என் குடும்ப விஷயம். நீ தலையிட வேண்டாம். அதுக்கு இல்ல. இங்க பார், உன் அக்கறை பாசம்லாம் இனி நீ என்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, இதுக்கு மேல வீர அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டான். மரம், இது போதும்டா. நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டல, நான் உனக்கு எந்த கண்டிஷன் இல்லாமல் டிவோர்ஸ் தரேன். எப்போ நீ நோட்டீஸில் கையெழுத்து போட சொல்றியோ அப்போவே கையெழுத்து போட்டு உன் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். நீ வாழ்க்கையை பாரு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் தலையிடாது. இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. என் லைஃப்பை விட்டு போயிடு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனி இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆன பழைய வாரம் நீ திரும்ப பார்ப்ப. அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நீ சாமி தானே, உனக்கு காது கேக்கும்ல. அப்படி நினைச்சுதானே உன்கிட்ட கதறி கதறி அழற. ஏன் முருகா, அன்னைக்கு நடந்தது அது ஒரு ஆக்சிடென்ட் முருகா. அதுல யார் மேலயுமே தப்பு இல்ல. உனக்கு தெரியும்ல, அதுக்கு கூட பிராயச்சித்தமா என் பிள்ளைங்க அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து இந்த வீட்டுல சந்தோஷமா தானே வச்சிருக்காங்க. அது கூட உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. ஒரே ஒரு நாள் இந்த வீட்டுல சந்தோஷமா சிரிச்சா அடுத்த நாள் ஒரு பிரச்சனையை கொடுத்துற. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நிம்மதியா அப்படி உட்கார போனா திடீர்னு கோர்ட்டு கேஸ் கொலை ஜெயிலுன்னு. ஏன் முருகா? ஒருத்த கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு செத்து போறேங்கிற, இன்னொருத்த ஜெயிலுக்கு போறேன்னு நிக்கிற. என் பிள்ளைங்களெல்லாம் இப்படி பாக்குறதுக்கா நான் இருக்கேன்? நீ சாமி தானே, உனக்கு நியாய தர்மம் தெரியும்ல. நீ சொல்லு, மாற ஏதாவது தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா? தப்பு தானே, தப்பு தானே முருகா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. பேசாம என்ன கொன்னுடு. என் உயிரை எடுத்துக்கோ. ஆனா அத நான் சும்மா தர மாட்டேன்.
என் பிள்ளைங்களை நீ நிம்மதியா வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் இப்பவே செத்து போறேன். அப்ப சரியா? முருகா, எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? என் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கோ. இந்த வீட்டுல கொஞ்சம் நிம்மதிய கொடு முருகா. என் மாற ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாது. அவனுக்கு ஒண்ணு ஆக கூடாது முருகா. இங்க பாரு, அதுக்கப்புறம் நீ சாமி இல்ல நான் பார்க்க மாட்டேன். உன்னை திட்டுறதுக்காக கூட நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். என்ன சாமியை திட்டிட்டு இருக்க? நானும் இவ்வளவுதாண்டா தாங்குறது. அவங்க என்னத்த பண்ணுவாங்க பாவம். அவங்களும் எல்லாத்துக்கும் சாட்சியா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம எடுக்கிற முடிவு தானே. ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். வா வா வா. உட்கார் உட்காருத்த உட்கார். அத்தை, அது ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுடா? ஒரு 10 நிமிஷம் மடியில படுத்துக்கவா? ஏன்டா இப்படி சொல்ற? படுத்துக்கிறேன் அத்தை.